பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை. நம்ம 8ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து தியானிக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரே தலைப்பின் கீழ் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து நாம் பார்க்கலாம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, தேவன் விரும்பும் ஆலயம் எது? இஸ்ரவேல் சரித்திரத்தில் இந்த எருசலேம் தேவாலயம் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்த எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் எப்படி கட்டுகிறார் என்பதை தான் இந்த நாளில் இருக்கக்கூடிய தியானத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் முதலாவதாக இந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்த விருப்பம் தாவீதுக்கு தான் ஏற்பட்டது. அதை நம்ம 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவன் அதை குறித்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான் என்று ஆண்டவர் தாவீதோடு சொல்லுவதாக இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த தேவாலயத்தை நீ கட்டப்போவதில்லை, உன்னுடைய குமாரன் சாலமோன் தான் இதை கட்டுவான் என்று தேவன் ஏற்கனவே தாவீதுக்கு அறிவித்திருந்தார். அப்போ இந்த நாள் உள்ள வேத பாடத்தில் எப்படி சாலமோன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவாலயத்தை, ஒரு பெரிய மண்டபத்தை அவர் கட்டினார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அதில் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவையான ஆயத்தங்களை சாலமோன் செய்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா இது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமாக விளங்க போகிறது. அதனால் தனியாக நின்று செய்யாமல் எந்தெந்த காரியத்தை யார் நல்லா செய்வார்கள் என்று பார்த்து அவங்கக்கிட்ட உதவி கேட்டு சாலமோன் இந்த ஆயத்தங்களை எல்லாம் அவர் செய்கிறார். 3ஆம் வசனம், 2ஆம் வசனம், 6ஆம் வசனம் இதிலெல்லாம் பார்க்கும்போது சீதோனியர்களைப் போல மரம் வெட்டக்கூடிய வேலை செய்கிறவங்க யாருமே கிடையாது. அதனால அவங்கக்கிட்ட முக்கியமான உதவிகளை சாலமோன் கேட்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் கூட நிறைய நேரத்தில் பெரிய வேலைகளை செய்யும்போது மற்றவர்களிடம் நாம் உதவி கேட்கும்படியாக தான் ஆண்டவர் மற்றவர்களுக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். சின்ன வேலைகளை செய்யும்போது நம்ம செய்து விடலாம். ஆனால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்போது மற்றவர்களோடு சேர்ந்து செய்யும்போது தான் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை நம்மால் பார்க்க முடியும். அதனால் எப்போவுமே நாம் தனித்து ஓடக்கூடாது, மற்றவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது எப்படியெல்லாம் சாலமோன் இந்த தேவாலயத்தை கட்டினார், எப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினார், அந்த ஆலயத்தினுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, உட்புறத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் இருந்தது, வெளிப்புறத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் இருந்தது, இதெல்லாம் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதில் 2 அறைகள் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம வாசிப்போம். மிக விலை உயர்ந்த கற்களை அவர் பயன்படுத்தி இருந்தார். இதில் நம்ம 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது அதிகமாக எல்லாமே பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. 22ஆம் வசனம், இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி. இந்த பொன் தகட்டால் மூடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த 2 அறைகள் அது முழுவதுமாகவே பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. என்னென்ன காரியங்கள் எல்லாம் பொன்னுனால் மூடப்பட்டிருந்தது என்று சொல்லி நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த கற்கள் கூட மிக மிக விலை உயர்ந்த கற்களாகவே காணப்பட்டது. அதில் இன்னும் ரொம்ப அதிசயமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த கற்களை உடைக்கும்போது அதிகமாக சத்தம் வரும். ஆனால் அந்த இடத்துல எந்த சத்தமுமே கேட்கக்கூடாது என்று சொல்லி மிக தொலைவில் போய் அந்த கற்களை எல்லாம் சரியான அளவுக்கு அவங்க வெட்டி இங்கே வந்து அதை செய்தார்கள். அப்போ அந்த இடம் மிகவும் அமைதியாக காணப்பட்டது. ஸோ அதுவும் கூட தேசத்தில் எவ்வளவு சமாதானம் இருக்கிறது என்பதற்கு ஒரு அறிகுறியாக கூட இந்த இடத்துல வேலை நடக்குது அப்படிங்கிற ஒரு
அந்த சத்தமே வராதபடிக்கு அவ்வளவு அமைதியாக அந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். ஸோ மிக விலை உயர்ந்த பொருட்களால் கட்டப்பட்டது தான் இந்த எருசலேம் தேவாலயம். அப்படியே நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்களை படித்து 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த தேவாலயம் கட்டப்பட்டு முடிந்தது. ஏறக்குறைய 7.5 ஆண்டுகள் எடுத்தது. எந்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் நிறைய நேரத்தில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம், எவ்வளவு சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எவ்வளவு அதிகமான நேரம் எடுத்து மிக நேர்த்தியாக செய்யும்போது தான் மிக பெரிய திட்டங்களை நாம் நிறைவேற்ற முடியும். அதனால் ஒரு சில காரியங்களை செய்வதில் நம்ம அவசரப்படாமல் நிதானமாக கர்த்தரோடு நடக்கும்போது அவர் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம செய்யும்போது தான் அதனுடைய முடிவு மிக அருமையாக காணப்படும். அப்போ இந்த வேலையை முடித்தாச்சு. 8ஆம் அதிகாரத்தில் சாலமோன் என்ன செய்கிறாருன்னா, கோத்திர தலைவர்கள் எல்லாம் வரவழைத்து தேவனுடைய பெட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து ஆலயத்திற்குள்ளால் வைங்க என்று சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அது கர்த்தருடைய புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்தாச்சு. அப்புறம் சாலமோன் எல்லாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜெபிச்சுட்டு அவர் ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய நாமத்தில். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திற்குள்ளால் வந்த உடனே தேவனுடைய மகிமை ஒரு மேகத்தை போல அந்த முழு இடத்தையும் நிறைத்தது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய மேகத்தை போன்ற மகிமையினால் ஆண்டவர் அந்த இடம் முழுவதையும் நிரப்பினார். இப்போ இந்த அதிகாரங்களில் நம்ம படித்து பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் எது? இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நல்ல கலைகளினால் உண்டான ஆலயத்தில் தான் தேவன் வாசம் செய்வாரா? அவருடைய விருப்பம் என்ன? அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனாலும் கூட அதை கட்டி கொண்டு இருக்கும்போதே ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தில் சாலமோனோடு பேசுகிறார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு மண்டபத்தை கட்டும்போது கர்த்தர் பேசுவார் என்றால் என்ன பேசியிருப்பார்? நாம் நினைக்கலாம், ஆமாம் ரொம்ப நல்லா கட்டிகிட்டு இருக்கீங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி நம்ம அந்த மண்டபத்தை பற்றி ஆண்டவர் பேசியிருப்பாருன்னு நினைப்போம். ஆனால் கட்டி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேசின காரியம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி 13ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீ கட்டுகிற இந்த இடம். அப்போது கட்டி கொண்டு இருக்கும் போதே தேவன் சாலமோனோட பேசுகிறார். ஆனால் தேவனுடைய இருதய துடிப்பு என்னவென்றால், வெளிப்புறமான காரியங்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய கட்டளைகளின்படி நடந்தால், என்னை நேசித்தால், எனக்கு பிரியமாக நடந்தா நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவேன். அப்போ தேவன் விரும்பி தங்கக்கூடிய ஆலயம் எதுவென்றால், அவருக்கு பிரியமான, அவரை பின்பற்றுறவங்க சேர்ந்து வரும்போது அவர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார், அவர்கள் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்போ தேவன் விரும்பி தங்கக்கூடிய இடம் என்னவென்றால், அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களின் நடுவே தான். இன்றைக்கி கூட நம்ம தேவனை கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல இடங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சில இடத்துல தேவனை கூடி ஆராதிக்கும் போது அந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்கள் மிக சிறியதாக இருக்கும். இன்னும் நிறைய இடங்களில் வீடுகளில் கூடி கூட ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிப்பதற்காக கூடி வருகிறார்கள்.
ஆனால் தேவன் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை அதிகமாக பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் நோக்கங்களை பார்க்கிறார். என்ன நோக்கத்திற்காக இவங்க கூடி வராங்க, என்ன நோக்கத்திற்காக பாடல்களை பாடுறாங்க, என்ன நோக்கத்திற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க, என்ன நோக்கத்திற்காக காணிக்கைகளை தேவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இருதயத்தின் நோக்கங்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ உண்மையான நோக்கத்தோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு ஒரு சிலராக கூடி வந்தாலும் கூட அந்த இடத்துல தேவன் மகிமையாக வாசம் செய்வார். எப்படி இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனேயே அவருடைய மகிமை வெளிப்பட்டதோ, அதே மாதிரி ஒரு சிலராக எங்கெங்கெல்லாம் அவங்க இயேசுவின் நாமத்தினால உண்மையாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கூடி வர்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் மூலமாக தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் தான் நாம் பங்கு கொள்ள வேண்டும். உண்மையான இருதயத்தோட தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும், இன்னும் பெருக பண்ண வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சாலமோன் கட்டின தேவாலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது என்று நாங்கள் உம்முடைய வார்த்தையில் படிக்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தர் விரும்பி வாசம் செய்யக்கூடிய இடம் உம்முடைய ஜனங்களின் நடுவே என்று நீங்கள் பேசியிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் கூட கூடி வரும்போது வெளிப்புறமான காரியங்களின் மேலே எங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் எங்களுடைய உள்ளான இருதயத்தில் உண்மையான ஒரு வாஞ்சையோடு ஆண்டவரை கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய நோக்கங்களை எல்லாம் ஆண்டவர் தூய்மையாக்கி கர்த்தர் விரும்பக்கூடிய ஸ்தலமாக எங்களுடைய இருதயமும் எங்களுடைய கூடி வருதலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்து எங்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.